வணக்கம். ஜனநாயகன் அப்டேட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இன்றைக்கே பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கான விசாரணை முடிஞ்சு படம் எப்போ வெளியே வரும் அப்படிங்கிறதுக்கான தேதி தெரிய வரும்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம இது மாதிரி மேல்முறையீடு போடுறப்போ ஒரு நம்பர் அலாட் பண்ணுவாங்க. இந்த நம்பரில் அதாவது க்யூவில் பார்த்திங்கன்னா இந்த டைமில் இந்த வழக்குக்கு அப்புறம் தான் இது விசாரிக்கப்படும், இது பார்த்திங்கன்னா விசாரணைக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் அலாட் பண்ணுவாங்க. பட் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த காலை வேளையில் பார்த்திங்கன்னா அதற்கான நம்பர் அலாட் பண்ணப்படலை. ஸோ ஏற்கனவே நிறைய கேசஸ் இருக்கிறதுனால இது இன்றைக்கி கோர்ட் முடியறதுக்குள்ளே அலாட் பண்ணுவாங்களா அப்படின்றதும் ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கே இதற்கு ஒரு முடிவு தெரியும், நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துருக்க முடியாது. ஏன்னா காலதாமதம் ஏற்படலாம். அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கலி எல்லாருமே ஒரு அவசரப்பட்டுகிட்டே இருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்குள்ளே வந்துடும், பொங்கல் அன்னைக்கு வந்துடும், இந்த மாதம் முடியறதுக்கு முன்னாடியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே அவங்களோட ஆசையை பேசினாலும் உண்மையான இப்போது நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் எப்போ வரும் அப்படிங்கிறத கூர்ந்து கவனிச்சிட்ருக்க அது வழக்கறிஞர்களுக்கும் தெரியாது, படக்குழுவிற்கும் தெரியாது, ஏன் நீதித்துறையில் இருக்க நிறைய பேருக்கே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இதை பார்த்திங்கன்னா இங்கே தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான முடிவை நோக்கி அது போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. முடிவு என் கையில் தான் இருக்குது, அதை எப்போ முடிக்கணுமோ நான் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ பேசிக்கலி பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு எதிராக இல்லை இந்த படம் வரக்கூடாது அப்படிங்கிறத வாதாடக்கூடிய வக்கீல்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீதித்துறையிலே நீதி இருக்குது. பட் நீதித்துறையில் இருக்கவங்க பல பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சி சார்புள்ளவங்களாகவும் ஒவ்வொரு கொள்கைகளை பிடிப்புள்ளவராகவும் இருக்கிறாங்க. அப்படி பிடிப்புள்ளவர்களாக இருக்கலாம், கட்சி சார்பாக இருக்கலாம். ஏன் நம்ம ஓட்டு போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஒரு ஒப்பீனியனோடு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் ஏதோ ஒரு கட்சியோ தலைவரோ தேர்ந்தெடுக்கிறோம். அந்த வகையில் நீதித்துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மனசில் எந்த ஒரு நாட்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நீதித்துறைக்குள்ளே போயிட்டு அவங்க அந்த பதவியிலேருந்து செய்யப்படும் போதே இல்லை வாதாடுறப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாட்டத்தோடு தான் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தை சிக்கலில் மாட்டி விடுறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து டிலே பண்ணுறதுக்காக ஒரு தரப்புலேருந்து நிறையா புஷ் கொடுக்கறதுனால அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வக்கீல்கள்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்துக்கு இன்னும் சிக்கல் கொடுத்து வராமல் இதை எந்தளவுக்கு தாமதப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நிறைய பேரெல்லாம் நம்ப முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஆளும் அரசாங்கம் நினச்சா பார்த்திங்கன்னா இந்த படம் இல்லை பவர் இருக்கவங்க அப்படின்னே வச்சுக்கலாம். எதுக்கு ஆளும் அரசாங்கத்தை பற்றி பாவம், அவங்களே ஒரு அப்பாவி, அவங்க மேலே குறை சொல்லிட்டு பவர் இருக்கவங்க நினச்சாங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த படத்தை எவ்வளோ வேணால் டிலே பண்ண முடியும். ஏன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இந்த படத்தை வெளியாகிற வரைக்கும் அவங்களால பவர்ஃபுல்லாக இந்த படத்தை தள்ளி வைக்க முடியுமா, செயல்படுத்த முடியும். சரி, இதில் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம அலசி ஆராய்ந்து துவச்சி தொங்கவிட்ட படமான பராசக்தி, அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா அந்த படத்தை பற்றி பேசும்போது 2 பேரை பற்றி பேசி ஆகணும். அதிகமாக ஃபிலிம் ரிவ்யூ பண்ணக்கூடியவர் நம்ம ப்ளூ சட்டை மாறன். அவர் பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. எனக்கும் அவரோட வே ஆஃப் ரிவ்யூங்க ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, காத்தடிக்க நேரமில்லை படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னார்ப்பா, அதனால் இந்த படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லுவார், வேறு வழியே இல்லை, அவர் நிர்பந்திப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிகமாக இந்த படத்தை பராசக்தி படத்தை துவச்சி காய போட்டு சாயம் எடுத்ததில் ஒரு முக்கியமான நபராக ப்ளூ சட்டை மாறனும் இருந்தார். ஆனால் இன்னொரு சைடு போய் நீங்கள் அந்த பிரசாந்த் ரங்கசாமி அவருடைய அந்த ரிவ்யூ பார்க்க நேரிட்டது. நம்ம பிரசாந்த் அவர்களுடைய ரிவ்யூ ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்காக நம்ம எப்போவுமே ரசித்ததே இல்லை. ஏன்னா அநியாயத்துக்கு பார்த்திங்கன்னா பட்டர் தடவாப்பில், அது ஜாம் தடவாப்பில், இனிப்பை போடுவாப்பில், அவருக்கு ஏற்ற மாதிரி ரிவ்யூ மாற்றி சொல்லுவாப்பில். அவர் பெய்டு ரிவ்யூவர் அப்படின்னு நான் என்றைக்கே சொன்னதே இல்லை. அவர் பார்த்திங்கன்னா அவர் பக்கத்துக்கு வந்திருக்க ஒரு நண்பர் தான் பெய்டு ரிவ்யூவர்னு சொல்லியிருந்தார். இன்னொரு மேட்டர் இந்த டைமில் உங்களுக்கு சொல்லணும். ஹையஸ்ட்டு பெய்ட் ரிவ்யூவர் அப்படி இருந்த யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவராக ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பற்றி இந்த தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு. அதை நம்ம தனி காணொலியில் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பிரசாந்த் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் உணர்வு யார் இருக்கோ அவங்க எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி அவரோட ரிவ்யூவில் சும்மா இந்த பராசக்தி படத்துக்கு உருட்டுன்னு ஊட்டியிருந்தார். இப்போ மற்றவங்கள மாதிரி ஒரு காசு வாங்கிட்டு அவர் சொன்னார்ப்பா, பேமெண்ட் வாங்கிட்டார், பேமெண்ட் ரிசீவ்டு 200 கிரெடிட் இந்த மாதிரிலாம் அவரை நம்ம பழி போடுறதில்ல. அவருடைய ரசனையை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். ஏன்னா பராசக்தி படத்தை பார்த்திங்கன்னா மொரட்டு உடன்பிறப்புகள்னு சொல்கிறவங்களே இன்றைக்கி எப்படா முட்டு கொடுக்க முடியாதுன்னு தெரியாமல் எல்லாருமே வாயை பொத்திட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் பிரசாந்த் ரங்கசாமி நீங்கள் பார்த்திங்கன்னா 6-7 வருஷமாக ரிவ்யூ பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட கிரெடிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களோட ரிவ்யூ மூலியமாகவே வெளிப்பட்டுருக்கு. அந்த வகையில் உங்களோட வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸே போய் பாருங்கள், அந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முட்டு கொடுத்து வச்சுருக்கீங்க
அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கும் ஒரு டென்ஷன்ற மாதிரி கடைசி வரைக்கும் இழுத்துட்டு வந்து கரெக்டாக சொன்ன டேட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இப்போ அந்த படம் கிரிட்டிக்கலி வந்து பார்த்திங்கன்னா அக்ளைம்டாக இல்லாமல் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வேறு ஒரு காம்படிஷனே இல்லாமல் தேட்டரில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க போட்ட காசோட அதிக லாபம் எடுத்து நாளைக்கு அவங்க சக்ஸஸ் மீட்டும் கொண்டாடி அதுக்கும் ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு பார்த்தீர்களா இது திராவிடத்திற்கு எடுத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரட்டுன்னு உருட்டுவாங்க. அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். சரி, அதை இப்போதைக்கு தள்ளி வச்சிடலாம். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிளான்டாக இந்த படத்துக்கு ஏற்பட்டப்பட்ட டிலே அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நீதித்துறையில் போய் சிக்கியிருக்க இந்த படம் எப்போ வரும் அப்படிங்கிற உண்மையான டேட் வந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் எப்போ அதை எடுத்து என்ன மாதிரியான ஒரு வாதம் வைக்கப்படுது, அதற்கு என்ன பதில் வாதம் வைக்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் பேரலி நடந்துட்டு இருக்க விஷயம் என்னென்னா, டெல்லிக்கு விஜய் போயிருக்காரு. இதற்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்க. ஸோ சிபிஐ விசாரணைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து போவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் விஜயே வந்து டைரெக்டாக வந்து போயிருக்காரு. ஸோ சிபிஐ நியாயப்படி வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறைக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கிறனால விசாரணை அப்படிங்கிறது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலி எல்லாருமே விசாரிக்கிற மாதிரி தான் வந்து விசாரிப்பாங்க. அதனால் வந்து இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் வந்து இருக்காது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அது யாருக்குமே இருக்கக்கூடாது. இருந்தாலும் இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு கற்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்த்திங்கன்னா விஜயை கூப்பிட்டு விசாரித்து உண்மையை வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் விஜயை வந்து பார்த்திங்களா நீங்கள் எதுவுமே இல்லை, உங்களோட படத்தையும் நாங்கள் நினச்சா நிறுத்துவோம், உங்களை கூப்பிட்டு வந்து இந்த விசாரணை அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து டெல்லியிலே விஜயை தங்க வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அவங்களோட பவரை முழுக்க வந்து விஜய்கிட்ட காமிப்பாங்க அப்படின்னுங்க காமிச்சு அவரை வந்து கூட்டணிக்குள்ளே இழுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா உடனே கூட்டணிக்குள்ளே இழுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக்கலி வி ஆர் ஷோயிங் யுவர் பிளேஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது உங்களோட பவர் என்னன்னு நாங்கள் உங்களுக்கே காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. எப்படி ஒரு காலகட்டத்தில் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2 பவர்ஃபுல்லாக வழங்கியிருந்த சசிகலாவை ஃபியூஸை பிடுங்கி இன்றைக்கி வந்து ஒரு பவர்லெஸ் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுருக்காங்களோ அதேமாதிரி விஜயை நியூட்ரலைஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஆளும் தரப்போட ஒரு பிளானாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பு சைக்கிளில் போயிட்டு ஓட்டு போட்டார். அதாவது திமுக ஓட்டு போட்டார் நான் சொல்லுங்க. அவங்க தரப்பினரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்தலில் ஒரு மேடையில் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து விஜய் அவர்கள் வெள்ளை சட்டை பிளாக் பேண்ட் போட்டு போவார், இல்லை கேஷுவலாக ட்ரெஸ் போட்டு வருவார். பட் இன்றைக்கி அவர் வந்து டெல்லிக்கு போன அந்த உடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கருப்பு சட்டை கருப்பு பேண்ட்டு. ஏன்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளைக்கொடையை பிடிச்சவர் அப்படின்னு சொன்னவர் கருப்பு வெள்ளைக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமலாம் இருக்காது. ஸோ ஒரு நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறி இருக்கிற விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து விசாரணைக்கு போகும்போது கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் முழு பிளாக்கில் வந்து போனது அப்படிங்கிறது ஏதோ எதாச்சியாக நடந்த விஷயம் இல்லை. ஸோ ஈஸியாக இதிலேருந்து அவரை வந்து வெளியே விட்டுற மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நியாயமாக விசாரணை நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் காட்டினாலும் பவர் பாலிட்டிக்ஸ் இதில் வந்து ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்களா கண்டிப்பாக அதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. பிகாஸ் இந்த கேம் அப்படிங்கிறது ரூல்ஸ் படி விளையாடுறது இல்லை. ஸோ பேசிக்கலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேரலி சிபிஐ விசாரணை போய்ட்டுருப்போம். ஏன் விஜய் வந்து இதை பற்றி பேசல படத்தை பற்றி அப்படிங்கிற கேள்விக்கும் இந்த சிபிஐ விசாரணையில் டைரெக்டாக எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐயமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பேசிக்கலி இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ஈவினிங் நம்மளுக்கு அடுத்த கட்டமான அப்டேட் என்ன அப்படின்னு தெரியும். அதாவது ஜனநாயகன் படத்தை பற்றி கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, அடுத்த ஹியரிங் எப்போ எவ்வளோ நாளுக்கு இது தள்ளி போகும், பேரலி நம்மளுக்கு ஈவினிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணை எவ்வளோ நேரம் நடந்தது, நம்மளுக்கு அரசியல் பொருளாக ஏதாவது செய்திகள் வந்தால் எந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்க, விஜய் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்தால் தொடர்ந்து அதை பற்றின அப்டேட்டோடு நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். நன்றி.